ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நான் சமையல் வீடியோ போடலை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பதிலாக எங்கள் கிச்சனை சுற்றி பார்க்கலாம் வாங்க. எங்கள் கிச்சன் பார்த்திங்கன்னா ஸ்மால் மாடுலர் கிச்சன். எங்கள் கபோர்டு பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் வுட் ஒர்க் பண்ணியிருப்போம். கிச்சன் மேடை பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கிரானைட் போட்டிருக்குறோம். நான் பொருட்களையெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. கிச்சனில் லெஃப்ட் சைடு கார்னர் ஜலமூலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல நாங்கள் ஆரோ வாட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஆரோ வாட்டருக்கு கீழே அதோட ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. அதோட சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் அதே இடத்துல இருக்குது. அதுக்கு கீழேயே சிங்க் இருக்குது. அந்த ஆரோ வாட்டரோட வேஸ்ட் வாட்டர்லாம் அதில் போயிடும். சிங்க்கு ஸ்டீல்லே வச்சுருக்குறோம். அதுக்கு பக்கத்துலேயே தட்டெல்லாம் கழுவி வைக்கிற ஸ்டாண்டு வச்சுருக்கிறேன். அதுக்கிட்ட சோப் பாக்ஸ் வச்சுருக்கிறேன். இதிலேருந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 3 பர்னர் ஸ்டவ் வச்சுருக்கிற வீடியம் கம்பெனி ஸ்டவ் இது. அதுக்கு மேலே சிம்னி, பிளாக் கலர் சிம்னி இருக்குது. அது ஃபேபர் கம்பெனி டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். டச் பண்ணுனா ஸ்பீடு கண்ட்ரோல் ஆகும், லைட் எரியும், அந்த மாதிரி ஆப்ஷனில் வாங்கியிருக்கிறோம். கிச்சன்லேருந்து டியூப் கனெக்ஷன் நாங்கள் சிலிண்டர் வெளியில் வச்சுருக்கிறோம். அதனால் கனெக்ஷன் வெளியில் போகுது. அதுக்கு ஒரு வால்வு கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கேருந்தே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வுக்கு ரைட் சைடு கார்னரில் உப்பு டப்பா வச்சுருக்கிறேன். பொடி உப்பு, கல் உப்பு, நெய் டப்பா, அப்புறம் எண்ணெய், இதெல்லாம் அந்த இடத்துல வச்சுருக்கிறேன். அதுக்கிட்டவே மிளகு சீரகம் நுணுக்கிற அந்த கல் வச்சுருக்கிறேன். இதுக்கு பக்கத்துலேயே நான் காப்பர் பானையில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறேன். இதில் இருக்கிற தண்ணியை குடிக்கும்போது நம்மளுக்கு தைராய்டு, இந்த கால் கை ஜாயிண்ட் பெயின்லாம் வராமல் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் நான் இண்டக்ஷன் ஸ்டவ் ப்ரெஸ்டீஜ் கம்பெனி வச்சுருக்கிறேன். இதுக்கு பக்கத்தில் பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்ஸி வச்சுருக்கிறேன். நான் இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாமே இதே பக்கத்தில் வச்சுருப்பேன். அதுக்கு சுவிட்ச் பாக்ஸ் நேர் மேலே கொடுத்துருக்குறாங்க. அதனால் இதெல்லாமே இங்கே தான் இருக்கும். மிக்ஸிக்கு பக்கத்தில் ஐகான் காஃபி மேக்கர் வச்சுருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் அந்த கார்னரில் சௌபாக்கியா வெட் கிரைண்டர் வச்சுருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் பிரெட் டோஸ்டர் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் அடிக்கடி செய்கிறதுனால மேலேயே வச்சுருக்கிறேன். அதுக்கிட்ட செராமிக் பிளேட்ஸ் இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கிறேன். இதிலிருந்து நேர் மேலே, அதாவது கிச்சன் ஸ்டவ்வுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த கபோர்டு இருக்கும். இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மண்பானை மாதிரி இருக்கும், ஸ்டீல் பாத்திரங்க இதெல்லாம். அதுக்கு பக்கத்தில் எவர் சில்வரில் சம்படங்க, சின்ன சின்ன சம்படங்க வச்சுருப்பேன், ஒரு கிலோ பிடிக்கிற மாதிரி. இதில் துவரம்பருப்பு, உளுந்து, கடலைப்பருப்பு, இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் போட்டு வச்சுருப்பேன். இதுலேயே மேலே பெரிய பெரிய சம்படங்க இருக்குது. இதில் பொருள்கள்லாம் மொத்தமாக வாங்கி இதில் வச்சுக்குவேன். அதிலிருந்து தீர சின்ன சம்படங்களுக்கு நான் எடுத்து மாற்றிக்குவேன். இனி இதுக்கு லெஃப்ட் சைடில், அதாவது இந்த கிரைண்டர் மிக்சிலாம் வச்சுருந்தோம்ல, அது நேர் மேலே இருக்கிற கபோர்டு. இதில் நான் கீழே இருக்கிறதுல கிளாஸ் ஐட்டம், இந்த மாதிரி பவுலு, கிளாஸ் பவுல், செராமிக் பவுல், இதெல்லாம் இதில் வச்சுருப்பேன். அப்புறம் கண்ணாடி டம்ளர், ஜூஸ் டம்ளர்லாம் இங்கே இருக்கும். பிளேட் ஒன்று வச்சுருப்பேன். அதில் எலக்ட்ரிக் பீட்டர் ஒன்று வச்சுருப்பேன், இந்த கேக்கெல்லாம் செய்யும்போது யூஸ் பண்ணுறதுக்காக. எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ள ஒன்றா போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா இடம் கம்மியாகிறதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் அடிக்கடி வீடியோ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். திருப்பி அதே இடத்துல வச்சுருவேன். இதுக்கு மேல் செல்ஃபில் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி, வரமிளகா, புளி, நட்ஸு, இந்த பாதாம், முந்திரி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இதில் வச்சுருப்பேன். அப்புறம் இந்த பட்டை, கிராம்பு, இந்த மாதிரி பொருள்லாம் அந்த டப்பாவில் போட்டு உள்ளே வச்சுருவேன். இனி இதிலிருந்து லெஃப்ட் சைடு பார்க்கலாம். அந்த மிக்ஸி நேர் மேலே ஒரு கபோர்டு இருக்கும். இதில் நான் டீ பவுடர், காஃபி பவுடர், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, அப்புறம் ஹார்லிக்ஸு, இதெல்லாம் கீழ் செல்ஃபில் வச்சுருப்பேன். மேலே சுண்டல், அப்புறம் மணத்தக்காளி வத்தல், இந்த மாதிரி இதெல்லாம் மேலே செல்ஃபில் வச்சுருக்கிறேன். இது ஸ்டவ்வுக்கு ரைட் சைடில் நம்மளுக்கு டீ போட இதுக்கெல்லாம் ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி நான் இந்த இடத்துல வச்சுருக்கிறேன் எல்லாத்தையும். இந்த கபோர்டு ஸ்டவ்வுக்கு ஆப்போசிட் சைடில் கீழே இருக்குது. இதில் மிக்ஸி ஜார் 3 ஜார் இருக்குது, அது வச்சுருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இட்லி தட்டு ஸ்டாண்டு அது இருக்குது. அப்புறம் நான்ஸ்டிக் பாத்திரங்களாக இதில் வச்சுருக்கிறேன். நான்ஸ்டிக் கடாய், தோசை தவா, ஆப்பக்கடாய்,
வெஜிடபிள் கட்டரெல்லாம் இதில் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே செல்ஃபில் சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிற அந்த பலகை, அப்புறம் மாவு ஜலிக்கிற சல்லடை, மினி இட்லி தட்டு, அப்புறம் தேங்காய் துருவி, வெஜிடபிள் ஸ்லைசர், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருப்பேன். இது வந்து கிச்சன் மேடைக்கு கீழே இருக்கிற கபோர்டில் இருக்குது. இன்னும் இதிலேருந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற கபோர்டில் பார்க்கலாம். இதில் வந்து கீழே இருக்கிறது வந்து எவர் சில்வரில் தட்டு, 4-5 தட்டு ஒரே மாதிரி சைஸில் வச்சுருப்பேன். அதுக்கு மேலே கடாய், அப்புறம் வந்து பொங்கல் பானைகள், பித்தளை பானை, சில்வர் பானை, இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே வச்சுருக்கிறேன். இதிலேருந்து உள்ளே கொஞ்சம் நீளமாக இடம் இருக்குது, அதில் எதுவும் வைக்கிறதில்ல. இன்னும் அதிலேருந்து லெஃப்ட் சைடு கபோர்டை பார்க்கலாம். இது வந்து இந்த கிரைண்டர் மிக்சியெலாம் இருக்கிற நேரம் கீழே இருக்கிற கபோர்டு. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கொடுத்துருப்பாங்க, பெரிய பெரிய பாத்திரங்கள் வைக்கிறதுக்காக. நான் வந்து எவர் சில்வர் பாத்திரங்கள், அடிக்கடி யூஸ் பண்ணாத பாத்திரங்களாக இதில் வச்சுருப்பேன். இந்த தூக்குவாளி, விசேஷத்துக்கெல்லாம் சாம்பாரில் ஊற்றுற மாதிரி தூக்குவாளி, அப்புறம் ஃப்ளாஸ்க்கு, புட்டு மேக்கர், இந்த மாதிரி ஐட்டங்க இது கூட பெரிய பெரிய பாத்திரங்களாக சேர்த்து இதில் வச்சுருப்பேன். இது வந்து பெரிய இடங்கிறதுனால நான் ஒன்று மேலே ஒன்று கவுத்து வச்சுருப்பேன். இடம் வந்து நம்மளுக்கு அதிகம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இனி இதிலிருந்து லெஃப்ட் சைடு கபோர்டு, இது வந்து கம்மியான பாத்திரங்கள் வைக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எவர் சில்வரில் 2 ஹாட் பாக்ஸும் ஒரு பாத்திரமும் வச்சுருப்பேன். அதுக்கு மேலே இதில் வைக்க இடம் இல்லை. இதுக்கு கீழே செல்ஃபில் ஃபுல்லாக குக்கர் தான் வச்சுருக்கிறேன். நான் வந்து இதில் யூஸ் பண்ணுற குக்கரை மட்டும் இதில் வச்சுருக்கிறேன். மற்றதெல்லாம் வந்து ஸ்டோர் ரூமில் வச்சுக்குவேன், தேவைப்படும் போது எடுத்துக்கிற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வுக்கும் கீழே அந்த சிலிண்டர் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்குற இடம். அங்கே வந்து சிலிண்டர் உள்ளே வைக்கல, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு வெளியில் கனெக்ஷன் கொடுத்து ஒரு ரூம் போட்டு அதில் சிலிண்டர் வச்சுக்கிட்டோம். இப்போ அந்த இடத்துல வந்துட்டு அரிசி பக்கெட், பெரிய பெரிய பக்கெட்டு, இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி இதெல்லாம் இதில் வச்சுருக்கிறேன். அப்புறம் காய்கள்லாம் போட்டு வைக்கிற கூட அந்த ஸ்டாண்ட் இதில் வச்சுருக்கிறேன். இதில் வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு, அந்த கெட்டு போகாத காய்களை மட்டும் இதுக்குள்ளே வச்சுருக்கிறேன். இனி இது வந்து கிச்சன் ஸ்டவ் நேர் கீழே இருக்கிற கபோர்டு. இதில் வந்து இந்த மில்டன் கம்பெனி பவுல், சின்ன சின்ன பவுலு, சூப்பு பவுலு, சின்ன சின்ன தட்டு, அந்த மாதிரி இதெல்லாம் இதில் வச்சுருக்கிறேன். அதுலேயே லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கட்லரி செட் வச்சுருக்கிறேன். கத்தி, ஸ்பூனு, இந்த காய் துருவுறது, அப்புறம் கரண்டிகள், பருப்பு கடையிற மத்து, இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களும் இதில் இருக்கும். இதில் வந்து இந்த ட்ரே வந்து நான் பிளாஸ்டிக்கில் தான் வாங்கி வச்சுருக்கிறேன். ஸ்டீல் வந்து துரு பிடிச்சிருன்ட்டு நாங்கள் அதை யூஸ் பண்ணலை. அதுக்கு கீழே வந்து இது எவர் சில்வர் பாத்திரங்க, சின்ன சின்ன பாத்திரங்க, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரங்களாம் இதில் வச்சுருக்கிறேன். டம்ளர்ஸ், டீ டம்ளர்ஸு, சின்ன சின்ன குண்டாவுக எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் காஃபி டீ போடுற பாத்திரங்க அதெல்லாம் இதில் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே எவர் சில்வர் தட்டெல்லாம் வைக்கிற ஸ்டாண்ட் வச்சுருக்கிறேன். இதில் வந்து எல்லாமே சின்ன சின்ன செல்ஃபு தான் கொடுத்துருக்குறாங்க, 3 லைன். இதில் வந்து சின்ன சின்ன பாத்திரங்கள் வைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறோம். இதுக்கு கீழே செல்ஃபில் ஃபுல்லாக பிளேட்ஸு, இந்த மாதிரி தான் வீடியோவுக்கு யூஸ் பண்ணுற பொருள் தான் அதிகம் வச்சுருப்பேன். இதெல்லாம் வந்து மில்டன் கம்பெனி டின்னர் செட்டு, பிளேட்டு, அதெல்லாம் நான் வந்து இதில் வச்சுருக்கிறேன். இனி இந்த செல்ஃபில் பார்த்திங்கன்னா 2 ரேக் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் இதில் வச்சுருக்கிறேன். கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி தீர வாங்கி இதில் வச்சுக்குவேன். அதுலேயே அந்த லாஸ்ட்டில் வந்து மஞ்சள் தூள், சோம்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறேன். இதுலேயே மேலே பார்த்திங்கன்னா இதில் அஞ்சரை பெட்டி பொருள் எல்லாம் இதில் வச்சுருக்கிறேன். கடுகு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், இந்த மாதிரி பொருள்லாம் இருக்கும். அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இந்த மாதிரி பொருள்லாம் இதில் வச்சுருக்கிறேன். இனி அந்த லாஸ்ட் கார்னரில் இந்த இடம் வந்து இந்த சிங்க்குக்கு கீழே இருக்கிற இடம். சிங்க்லேருந்து அப்பப்போ தண்ணி கீழேயெல்லாம் வடியும், அதுக்காக இதில் வேறு எந்த பொருளும் வைக்கல. இதில் வந்து க்ளோஸ்டு டஸ்ட்பின், அப்புறம் ஹார்பிக்கு, இந்த வீடு க்ளீன் பண்ணுற லிக்விடு, இந்த மாதிரி பொருள்கள்லாம் மட்டும் இதில் வச்சுருப்பேன். இது வந்து க்ளோஸ்டாக இருந்தால் ஸ்மெல் வருங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு சைடு ஓப்பனாக வச்சுருப்போம். அதிலேருந்து லெஃப்ட் சைடு சாம்சங்கில் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்குறோம். அப்புறம் கிச்சன்லேருந்து மேலே பெரிய லாஃப்ட் இருக்கும்.
இதில் பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்மளுக்கு தேவைப்படாத பொருள் பெரிய பெரிய பொருள்லாம் இதில் மேலே வச்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க எங்களோட சிம்பிள் மாடுலர் கிச்சன். இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி